அன்யா, இட்ஸ் மீ குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இது டேக் குக் அண்ட் பிஎல் லவ்வர்ஸ்க்கான ஒரு வீடியோ. நீங்கள் பிஎல் லவ்வராக இல்லை அப்படின்னா ப்ளீஸ் ஸ்கிப் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஆல்சோ கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. பிகாஸ் உங்களோட கமெண்ட் தான் எனக்கு ரிவார்ட். ஓகேவாடா? ஓகேடா, இப்போ எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் போடாதவங்க ஹெட்செட் போட்டு வந்துடுங்க. பிகாஸ் இந்த இமேஜின் வேர்ல்டில் நமக்கு சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். ஓகேவா? இப்போது கண்ணை மூடி அப்படியே வாங்கடா எல்லாரும் இமேஜின் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பெரிய காலேஜ் தான்டா காட்டுறோம். அங்கே ஒரு 2 பாய்ஸ் உட்காந்துட்டு செம்மையாக கலாச்சிட்டு இருக்காங்க போகிற வர பொண்ணுங்களெல்லாம். அது யாருன்னா நம்ம டேமின் தான்டா. ஓகேவா? இப்போது நம்ம ஜிமின் தான்டா. மச்சான் நான் மச்சான் ஒரு ஃபிகர் கூட நல்லா இல்லை, எல்லாம் அட்டும் மூஞ்சா இருக்கு. இந்த காலேஜில் அழகான பொண்ணுங்களாம் இருக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தான்டா மச்சான் எல்லாம் சொன்னாங்க. அதனால தானே நான் வந்து இந்த காலேஜில் சேர்ந்தேன். இப்போ பார்த்தா அவ்வளோ வருத்தலாம் இல்லை மச்சான், எல்லாம் அட்டும் மூஞ்சிங்க. ஏய் ஜிமினா, என்னடா உனக்கு பிரச்சனை? ஒன்று பொண்ணுங்களை பாரு, இல்லாட்டி பசங்களை பாரு. ஏடா எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இருக்க? அறிவே இல்லையா ஜிமினா உனக்குலாம்? மச்சான் இது வாலிப வயசு. யாரெல்லாம் அழகாக இருக்காங்களோ, யாரெல்லாம் பார்க்கணும்னு தந்தோ அவங்களெல்லாம் பார்த்து முடிச்சு விட்றணும். என்னது? அப்போ ஐ மீன் சைட்டை சொன்னேன் மச்சான். உன் டேர்டி மைண்ட் எங்கே போகுது பார்த்தியா? இதுக்கு தாண்டா குட் பாய்ன்னு சொல்லிட்டு பேட் பாயாக திடுற. யூ ஆர் பேட் பாய் மச்சான், நாட் குட் பாய். ஏய் பாய் முறியா? சரி கோவப்படாத. அதான் சொல்கிறேன்ல மச்சான், இது வாலிப வயசு. எவ்வளோ அனுபவிக்கணுமோ அவ்வளோ அனுபவிச்சிடணும். அப்புறம் முத்தி போன காலத்தில் போய் ஐயோ நம்ம எப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த சீன்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்குமா, அப்படியே சைட் அடிக்கிறோமா, சந்தோஷமாக இருக்குமா, அப்படியே முடிச்சு விட்டு போயிருக்கிட்டே இருக்கணும் மச்சான். நீ திருந்தவே மாட்டே ஜெமினா, நீ திருந்தவே மாட்டேன். நம்ம இன்னைக்கு மச்சான் தெரிஞ்சிருக்கோம். ஏய் உன்னோட இதில் என்ன சேர்க்காத, நான்லாம் ரொம்ப நல்ல பையன். ஐயோ நம்பிட்டு நீ நல்ல பையன்தான். மச்சான் அது யாரோ தூரத்தில் ஏதோ ஒரு பொண்ணு வர்ற மாதிரி இருக்கே. யாரும் மச்சான் அதுவா? என் தங்கச்சி. உனக்கு தங்கச்சியா? நீ ஒரு ஆள் தான்டா உன் வீட்டில், எப்பறம் உனக்கு தங்கச்சிலாம் இருந்துச்சு? ஏய் ஜிமினா, அது லீசா, தெரியாதா உனக்கு? ஓ லீசாவா? என்ன மூஞ்சில் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங்க. என்ன பாய் ஃப்ரெண்ட் ஈவன் கிடச்சிட்டானா என்ன? வேணா நான் கூப்பிட்றேன், நீ கேட்குறியா? கூப்பிடு மச்சான், நம்ம டீஸ் பண்ணுறதுக்கு நான் உட்காந்துருக்கோம். கூப்பிடு. அப்படியே நான் கொஞ்சம் அப்படியே ஸ்டைலாக ஏறி பைக்கில் உட்காந்துக்கிறேன். நீ அப்படியே கூப்பிட்றியா? கொஞ்சம் அப்படியே ஸ்டைலாக கெத்தாக இருக்கும். ஏய் சும்மாடா, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா? நீ நல்ல ஹெல்ப் கேட்டால் பண்ணலாம். இது என்னடா ஹெல்ப்? அது விடு மச்சான். ஓ இந்தாமா லீசா வாங்க. இந்த வார்த்தை கொஞ்சம் வேறு வேலையே இல்லை. இதுக்கு தான் நான் கூப்பிடுவானே தெரில. என்னப்பா எதுக்கு என்ன கூப்பிட்ட? என்ன லீசா, எப்போவுமே கஞ்சி பண்ண கமலா ஆரஞ்சு மாதிரி வருவேன். இப்போ என்ன பாரின் ஆப்பிள் மாதிரி பிள்ளைன்னு வந்திருக்க. என்ன மாட்ரே? அது வேற ஒன்றும் இல்லை ஜிமினா, நீ போயிட்டேன்னு சொல்லி எனக்கு நியூஸ் வந்துச்சா. உனக்கு எல்லவுக்கு வரலான்னு சொல்லிட்டு பல்லன்னு வந்தேன்னா, ஆனால் நீ இப்படி குத்துக்கள் மாதிரி உயிரோடு உட்காந்துருக்க. ஏய் என்ன பயப்பட்டு போச்சோ ஜிமின் மேலே? நான் ஓவரா பேசுகிறேன். நான் போயிட்டேன்னு ஏண்டி? நான் போயிட்டேன்னா எல்லவுக்கு நீ பல்லன்னு வந்து உட்காந்துருப்ப. ஆமாம் பல்லன்னு தான் வந்து உட்காந்துருப்பேன். ஆண்டி பாவி, ஒரு பூனம் இங்கே கிடக்குது, நீ பல்லன்னு வந்து உட்காந்துட்டு பல்ல கட்டுவேன் நான் என்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்க. ஆமாம் ஜிமினா, பிகாஸ் உன்னோட ஃப்ரெண்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். நான் இங்கே கேவலமாக வந்து உன்னோட ஃப்ரெண்டு முன்னாடி என்னால் நிற்க முடியுமா? அவரை கொஞ்சமாவது அட்ராக்ட் பண்ணணும்னா நான் கொஞ்சமாவது பல்லன்னு இருக்கணும். அடிங்க யார் ஃப்ரெண்டை யாரடி ஆட்டையை போட பார்க்குறது? பொடி சிப்ப. இவளை நம்ம டீஸ் பண்ணலான்னு பார்த்தா இவன் நம்மளை டீஸ் பண்ணுறா. ஜிமினா உனக்கிட்ட தேவை தான். ஏய் சிரிக்காதடா, உன் நல்லக்கா இருக்கான்னு சொல்லிட்டேன்னு என்ன சீன் போடுறியா என்ன? நான் என்னைக்கிடா உன்கிட்ட சீன் போட்டிருக்கேன்? நீ அழகுதான் மச்சான். ஆமாம் இப்படியே சொல்லுடா. உன் பக்கத்தில் நின்றுட்டு எவ்வளவுமே நான் கூப்பிட மாட்டேன். வரவ ஒன்று அழகுன்னா அப்போ நான் என்னடா இந்த பாக் ஜிமினா அழகு இல்லையா? ஜிமினா கிரிஞ்சு பண்ணாலும் சரியா? டைம் ஆச்சு, வா கிளாஸ் போகலாம். இங்கேதான் ஒன்றும் சிக்க மாட்டுது. கிளாஸில் எல்லாம் அட்டு முஞ்சா இருக்கும். நான் அந்த காலேஜ் வந்து சேர்ந்ததே வேஸ்ட்டும் மச்சான். சி பொல்லம்பாத, வந்து தொலை, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த சொட்டத்தலையன் ஆளிச்சு எடுத்துருவான். வந்து தொலை, வா போவோம். என் வாழ்க்கை எதை நோக்கி பையனா போய் நிற்கிறதே தெரிலாம் மச்சான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் டேயும் அவங்க கிளாஸ்க்கு போகிறாங்கடா. கிளாஸ் போயிட்டு அவங்களோட பெஞ்சில் வந்துட்டு செட்டில் ஆகிடுறாங்க.
இப்போது இந்த கிளாஸுக்கு ஒரு சார் தாண்டா வர்றாங்க. அவர் வந்தோடனே எல்லாருமே அப்படியே எந்திரிச்சு நின்று அழகாக பவ் பண்ணி குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு சவுண்டு மட்டும் குட் மார்னிங் சொட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சார் யாரா என்ன சொட்டேன்னு சொன்னது யார் அப்படி சொல்லிட்டு இந்த சார் அப்படியே தேடுறாரு. நம்ம ஜிமினா அவர் ஏற்கனவே குட்டியாக இருப்பாரா அப்படியே டக்குன்னு உட்காந்துக்கிறாரு பெஞ்சுக்குள்ளே. ஸோ யார் சொன்னான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல, அப்படியே உட்காந்துடுறாங்க. அந்த அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி சிரிக்கிறாங்க நம்மளால் அப்படியே சொட்டேன்னு சொல்லவும். சரி ஓகே ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எத்தா வேணாலும் பார்க்கலாம். நான் உன் முஞ்சா மட்டும் பார்க்க முடியல, கொஞ்சம் அப்படியே திருப்பிக்கிறியா? மறுபடியும் யாராவது கலாய்க்கிறது என்ன? பிரின்சிபல் சார்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஐயோயோ பயந்துட்டோம், அப்புறம் முஞ்சா அப்படிதான் இருக்கு, அதையும் போய் சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் இங்கே கவுண்டர் மேலே கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. ஸோ ஹோல் கிளாஸே மொத்தமாக சேர்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம சாருக்கு தான் அப்படியே ஒரு எம்பாரசிங்காக ஆகுது. யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி கொள்ள வேலை நின்று பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் அப்படியே பெஞ்சு கீழே போயிட்டு தான் அந்த மாதிரி சிலுமிஷ வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாரு. காஸ் நம்ம ஜிமினுக்கு இதாண்டா வேலை. காலேஜ் வருவார், வந்துட்டு அவருக்கு இது மட்டும்தான் வேலை, இதை மட்டும்தான் பண்ணிகிட்டே இருப்பார். நம்மகிட்டே கொஞ்சம் படிக்கிற பையன், பட் ரொம்ப படிக்க மாட்டான், ஒரு மீடியமாக படிக்கிற பையன். நம்ம ஜிமின் வந்துட்டு பூட்ட கேஸு, அதாவது ஃபெயில் கேஸு. நம்மளே அப்படியே தாண்டா அந்த ஹார் ஃபுல்லாக ஸ்கிப்பாக இருக்கும். நம்ம ஜிமின் அப்படியே பெஞ்சு கீழே போயிட்டு நம்ம சொட்ட சார் அப்படியே வம்பிழுக்கிறது, நம்ம சார் அப்படியே கோவப்பட்டு யாரான்னு கேட்குறது. ஸோ இந்த ஹார் வந்து அப்படியே ஃபன்னாக அப்படியே முடியுதுடா. ஸோ நெக்ஸ்ட் ஹார் வந்துட்டு வருது. அப்போது நம்ம பிரின்சிபல் தான் வராரு. வந்தோடனே நம்ம ஜிமின் தான் ஐயோ மச்சான் என்னடா இது, பிரின்சிபல் சொட்டை வந்துட்டான், ஒருவேளை இந்த சொட்டை போய் அந்த சொட்டை போட்டு கொடுத்துச்சா என்ன, மச்சான் சீட்டை கிழிச்சிடுவாங்களா என்ன? பேசுனல்ல அனுபவி, உனக்கு இது தேவைதான் ஜிமினா. மச்சான் போச்சுடா இன்னைக்கு செத்தண்டா நான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே தலைமையில போட்டுட்டு அப்படியே குத்து வச்சு உட்காந்துடுறாரு. போச்சுடா நம்ம சீட்டை இன்னைக்கு கிழிச்சு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பிரின்சிபலுக்கு எல்லாருமே அப்படியே பவ் பண்ணுறாங்கடா எந்திரிச்சு. சிட் டவுன் ஸ்டூடெண்ட், சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனை வந்துட்டு நம்மளால் கூப்பிடுறாங்க பிரின்சிபல் சார். ஸோ அந்த பர்சன் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வர்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் யாரு மச்சான், எதுவும் புதுசாக எந்த சப்ஜெக்ட்டுக்கு வர்றாங்களா என்ன? உள்ளவங்களே செம்ம அட்டு முஞ்சா வந்து கழுத்து அட்டுன்னு இருக்காங்க. இப்போ எவன் வந்து என் தாலியை போட்டு அறுக்க போகிறான்னு தெரியலையே, யார் அது? நான் கூட பயந்துட்டேன், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காருடா. இப்போ அப்படியே நம்ம சுகா உள்ளே வருவாராம். அப்படியே நம்ம ஜிமின் சுகாவை பார்க்குறாரு. பார்த்தா ஸ்லோ மோஷனில் தெரியுது சுகா வர்றது. அப்படியே நம்மளால போகிறாரு மியூசிக்கோட, அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு சுகாவை. நம்ம சுகா வந்துட்டு அப்படியே பிரின்சிபல் சார் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், மை நேம் இஸ் யோங்கி மின் யோங்கி, ஐம் யோர் மேக்ஸ் சார், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. ஸோ நம்ம பசங்கள்லாம் ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்திரிச்சு அப்படியே பவ் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின் அப்படியே ஃப்ரீஸாக போய் பார்த்துட்ருக்காரு, யார் ராணி அப்படிங்கிற மாதிரி. நம்ம டீ தான் போ, ஜிமினா என்ன பண்ணிகிட்டு இருக்க டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஷேக் பண்ணுறாரு. மச்சான் யாரா அவன், பார்த்த செகண்ட்லே கொண்டுட்டான் மச்சான், உள்ள ஏதோ செஞ்சுட்டான்டா டே அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அப்படியே சொல்கிறாரு. இப்போ நம்ம டே தான் செஞ்சுட்டானா நான் மச்சான், தக்காளி சோறா தயிர் சோறா, ஏய் நான் லவ்வோடு பேசின்னு இருக்கேன், அதை காமெடி ஆக்கிற பற்றியா டே, எங்களுக்கும் கொஞ்சம் இது கொடுங்கடா ஸ்பேஸு, நாங்களும் லவ் டைலாக்லாம் பேசுவோம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறான். பேசு நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு பேசாமல் ஒரு உட்காந்துருக்காரு. இப்போ எல்லாருமே அப்படியே சிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பிரின்சிபல் வந்துட்டு போயிட்டாரா. இப்போ நம்ம ஜிமின் மட்டும் எழுந்திரிச்சு சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம சுகா ஒரு மாதிரி எப்படி வியர்டாக பார்க்குறாரு, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குட்டியாக க்யூட்டாக கேட்டுட்டு இருக்காரு. அப்போ நம்ம சுகா நான் என் பேரை சொல்லும்போது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், உனக்கு கேட்கலையா என்ன? அது வந்து சார் கேட்டுச்சு, பட் உங்கள் முழு பேர் என்ன? என்னோட முழு பேர் மின் யோங்கி. ஓகே சார் இப்போ உட்காரியா? உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே உட்காந்துக்கிறாரு.
ஸோ நம்ம சுகா வந்துட்டு அப்படியே அழகாக மேக்ஸ் பீரியட் வந்துட்டு அந்த மேக்ஸ்லாம் போட்டுட்டு சிம்பிளான சம்லாம் இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே அந்த ஈக்குவல்ஸ் எல்லாமே அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஓகே, சுகா சொல்லி கொடுக்குறது வந்துட்டு எல்லாருக்குமே புரியுது. ஸோ எல்லாருமே ரொம்ப கவனிக்கிறாங்க நம்ம சுகா சொல்லி கொடுக்குறத. ஸோ அப்படியே அந்த பீரியட் வந்து கட் ஆகுது. அது உள்ளாவே வந்து நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே நம்ம சுகாவை வந்து சைட் அடிச்சுனே தான் இருந்திருப்பார். ஸோ அந்த பீரியட் வந்து அப்படியே முடியுது. அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 12 o'clock ஒரு 12:30 அந்த மாதிரி ஆகுதுடா. ஸோ எல்லாருக்கும் வந்து லன்ச் டைமு. எல்லோரும் வந்துட்டு கேன்டீன் போகிறாங்க. நம்ம ஜிமினும் டேயும் வந்து அப்படியே கேன்டீன் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அங்கே போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஜிமின் செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கான். முட்டை பப்ஸு, சமோசா, பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு செம்மையாக உட்காந்து அமுகிட்டு இருக்கான். நம்ம டே அப்படியே கணத்தில் கை வச்சு பார்த்துட்டு இருக்காரு ஜிமினை. மச்சான் நாடா இப்படி பார்த்துட்டு இருந்தால் எனக்கு வயிறு வலிக்காதா? ஏன் மச்சான் அப்படி பார்த்துட்ருக்கேன்? உனக்கு வேணா சாப்பிடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயில் வந்துட்டு கடிச்சதை வந்துட்டு டேக்கிட்ட நீட்டுறாரு. ஐயா எனக்கு வேணாம், தின்னு இது எல்லாத்துக்கும் பில் கட்ட போகிறது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுருக்காரு. மச்சான் என்ன இல்லை மச்சான், இன்றைக்கி ஒருத்தன் வந்தான்ல மேக்ஸ் சார்னு சொல்லிட்டு. ஆமாம் யோங்கி சார். அவன் தான் மச்சான். அவன் உள்ளுகளை என்னென்னமோ செஞ்சுட்டான் மச்சான். அதைத்தான் அப்போலே சொன்னேன். நான் கேட்டேன் தக்காளி சாதமா தயிர் சாதமான்னு சொல்லிட்டு. நீ தான் எதுவுமே சொல்லலை. மச்சான் ஓவரா ஓட்டுற பத்தியா? ஓட்டுற மாதிரி தானே நீ பேசுகிற. சி வாய முடு. நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் மச்சான். எனக்கு அவனை பிடிச்சிருக்குடா ஜிமினா. எனக்கு அவரை பிடிச்சிருக்குடா. எதுக்குன்னு தெரில, எனக்கு பிடிச்சிருக்கு மச்சான். பிடிச்சிருக்குன்னா லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறனான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு க்ரஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். அதான் நல்லாயிருக்கும். க்ரஷ் டு லவ்வரு, ஐ லவர் டு ஹப்பி, ஹப்பி டு அப்படியே டேடி, அப்படியே போக வேண்டியதான். இன்னும் 10 மணி நேரம் கூட முழுசாக முடியல. அதுக்குள்ளே 10 வருஷத்துக்கு உண்டான வாழ்க்கையை மொத்தமாக நினச்சி பார்க்குறல நீ. உன்ன மாதிரி தான் ஜிம்மாக இருக்கணும். தேங்க்யூ. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது மச்சான். அச்சி மூடு. சரி ஓகே. என்னடா அதுக்குள்ளே டைம் ஆச்சு, சரி பார்க்கலாம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க 2 பேரும் அப்படியே கேண்டீனை விட்டு கிளம்புறாங்க. ஸோ கிளம்பிட்டு கிளாஸ் போயிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது ஒரு பர்சன் வந்துட்டு உள்ளே வர்றாங்க. வந்தால் அவ்வளோ நேரம் அவ்வளோ சைலண்டி சவுண்டாக அப்படி இருந்த அந்த கிளாஸு இப்போ அப்படியே பின் ட்ராப் சைலண்டில் நிற்கிது. அவர் அப்படியே உள்ளே வர்றாரு. வந்தோடனே எல்லாரும் வந்துடுச்சு பர்வ் பண்ணி அப்படியே குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு இப்போ சாங் போட்டு சேரில் உட்காந்தானே இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டேனா, இவனுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் சுத்தண்ணியாக மூஞ்சில் ஊற்ற மாதிரி அப்படியே கோல்டாக வச்சுக்கிட்டு இன்னும் இங்கேருந்து தான் அந்த மாதிரி மூஞ்செல்லாம் வாங்கின்னு வந்து சேருவோன்னு தெரியல நம்மளுக்குன்னு. ஜிமின் சாரை பற்றி இவ்வளோ பேசக்கூடாதுன்னு தெரியாதா? இவன் வேற ரொம்ப நல்லவனாக இருக்கானே. நல்லவன் விஷயம் போட்டு தானே இந்த உலகத்தையே நீ ஏமாற்றி வச்சிருக்கேன். வாய மூறியாச்சு மேடம், கொஞ்ச நேரம் அமைதியாக வரும். அவன் பார்த்தானு உன் டவுசரை கழட்டிடுவான். சரி விடு உட்காந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெய்கே தான், நேற்று அசைன்மெண்ட் கொடுத்தனே எல்லோரும் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கோரஸாக சவுண்ட் வருது. ஓகே எல்லோரும் அசைன்மெண்ட்டை கொண்டு வைங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அசைன்மெண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ தட் நம்ம ஜிமினும் டேயுமே வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. எல்லாருமே கொண்டு போய் வைக்கிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு ஜுவாலஜி சப்ஜெக்டோட ஒரு ப்ரொஃபஸர். ஓகேவா? ஓகே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கணும்? யாராவது ஒரு ஆள் எழுந்திரிச்சு ரீட் பண்ணுங்கள். அப்போது ஒரு பொண்ணு தாண்டா எழுந்திரிச்சு, சார் நான் ரீட் பண்ணுறேன் சார். பண்ணு சார். எதுலேருந்து சார் ரீட் பண்ணட்டும்? என்ன நக்கலா? எதுலேருந்து ரீட் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டுட்ருக்க? நேற்று எதோட விட்டமோ அதுலேருந்து ரீட் பண்ணு. கொஞ்சம் அப்படியே பேசலான்னு பார்த்தா விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மாதிரி வழிகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா ஜேகேட்ட. பட் ஜேகேஸ் ரொம்ப கோல்டாக பேசிகிட்டு இருக்காரு அந்த அவ்வளோ ஸ்டூடெண்ட்டையுமே. அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ஜேகேனா அவ்வளோ பயம். பிகாஸ் அவர் சிரிக்க மாட்டார், ஒரு மாதிரி ஜாலியாக பேச மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். அவர் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொஃபஸர். இப்போ நம்ம டே மட்டும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு அழகாக வந்து அப்படியே சைட் அடிக்கிற மாதிரி நம்ம ஜேகே பண்ணுறதெல்லாம் அப்படியே க்யூட்டாக பார்த்துட்ருக்காரு. காசு நம்ம டேகே வந்து லைட்டாக ஜேகே வந்து க்ரஷ். இது ஜிமினுக்குமே தெரியும். ஜிமின் தான் இப்போ நான் மச்சான் உன் ஆள் வந்தானே எனக்கு கட்டி விட்ட பார்த்தியா? ஆள் என்ன சொல்லாத. அவர் மேலே சின்னதாக ஒரு சின்ன குட்டியாக ஒரு அட்ராக்ஷன், அது ஏன்னே தெரில, ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால நான் அவரை பார்க்குறேன். மற்றபடி ஆள் லவ்வர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இப்போ யோசிச்சிடல, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏதோ எனக்கு தோணுது அவர்கிட்ட என்னமோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒன்று அட்ராக்ட் பண்ணது என்னன்னு தெரில. ஐயா அவருக்கு ஒரு காந்தம், இவங்க ஒரு காந்தம். அவர் வந்தோடனே இவர் அப்படியே இழுக்கிறாங்க.
வாய் மூடிட்டுறான். அவன் பார்த்தான்னு வையே, அதையே சொல்லாதடா, வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி அப்படியே வாயில் கையை வச்சுக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு அப்படியே ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நம்ம ஜேகே தான் அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே எடுத்துகிட்ருக்காரு. எடுத்து முடிக்கிறாரு. முடிச்சதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறாரு. அப்போது அந்த ரீட் பண்ணா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு எழுந்திரிச்சு, சார் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்லை சார், இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் எதுவுமே டீட்டெயிலாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ எனக்கு எதுவுமே புரியல. நான் வேணால் உங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு வரேன், எனக்கு தனியாக கிளியர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணுற மாதிரி கேட்டுட்ருக்கா. நம்ம ஜேகேக்கு இதை கேட்டால் செம்ம கோபம் வருது. ஓ, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் தெளிவாக விளக்கணுமா? வேணா ஒன்று டெமோ பீஸாக வச்சு எல்லாருக்கும் விளக்கி சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறா. அந்த பயம் இருக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் தான். யோ மை ஸ்டூடெண்ட், ஐ ஆம் ஜஸ்ட் யோர் ப்ரொஃபஸர். உங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு மட்டும்தான் நான் வந்திருக்கேன். மற்றபடி ஏதாவது என்கிட்ட சேட்டை காட்டணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போது எல்லாருக்குமே வந்துட்டு இவர் எப்பவுமே இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. பட் நம்ம டேக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன் தான் இவன் இப்படி இருக்கான்? அவன் பாஸ்ட் ஏதாவது நடந்திருக்கா என்ன? எதுக்கு இவ்வளோ கோல்டாக ஒரு மாதிரி அரகெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து யோசிக்கிறாரு. ஸோ அந்த டே வந்துட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது நெக்ஸ்ட் டே தாண்டா ஆகுது. ஸோ நம்ம டேயும் ஜிம்மினும் கிளம்பி காலேஜுக்கு அதே மாதிரி வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு உள்ளுக்குள்ள காம்பவுண்ட்குள்ளே வந்துடுறாங்க. வந்தால் நம்ம யூங்கி வந்துட்டு அவங்க 2 பேரும் அப்படி இப்படி க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஜிம்மின் தான் மச்சான் காலையிலே என்ன ஒரு கண்குள்ளா கட்சி மச்சான் பாரு, யாழ் எவ்வளோ க்யூட்டாக நடந்து போயின்னு இருக்கான்னு. ஜிமினா மச்சான் நல்லா பாரு, அவன் ஜாலியாக போயிட்டுருக்கான். இல்லையா மச்சான், கொஞ்சம் கடுப்பாக தான் சுற்றின்னு இருக்கேன், என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சரி விடு, நான் ஒரு கலாய்ப்பு போட்டுட்டு வந்துடுறேன். பார்த்துடா, கலாய் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடாத, நான் கிளாஸ் போகிறேன், ஓகேவா? சரி மச்சான், நீ போ நான் பார்த்துக்கிறேன். சரிடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு டே பாட்டுக்கு போயிடுறாரா. இப்போ நம்ம ஜிமின் தான் இவங்க கிட்ட ஓடுறாரு. சார் இவங்க சார் யா ஜிமின் என்ன சார் என்னாச்சு? காலையிலே ஒரு மாதிரி அப்செட்டா, ஏதோ ஒரு இமோஷனா, என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரி போய்ட்டுருக்கீங்க. அதுவா, உங்ககிட்ட கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணுமா? இல்லை சார், சும்மா இங்கே பாரு ஜிமன், என்னோட மூடிப்போம் சுத்தமாக சரியில்லை, ஏதாவது சொல்லிட போகிறேன், ப்ளீஸ் போய் படிக்கிற வேலையை பாரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி பாட்டுக்கு போயிடுறாரு. நம்ம ஜிமினுக்கு வந்து அது மாதிரி சுருக்குன்னு ஆயிடுது. என்னடா நம்ம எப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி, அவர் எதுவும் கண்டுக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ ஒரு சின்னோண்டு ஃப்ளாஷ்பேக் பார்த்தோன்னா, இப்போ நம்ம சுகா எதுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கோவமாக ஒரு மாதிரி எமோஷனோட ஒரு மாதிரி வந்திருப்பார் அப்படின்னா, இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலான்டா. இப்போது நம்ம சுகா தான் அப்படியே வராரு. வந்துட்டு அவரோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே போனால் ஒரு பர்சன் வந்துட்டு ஏற்கனவே முன்னாடியே வந்து உட்காந்துருக்காங்க. அந்த ப்ரொஃபஸருக்குலாம் இது டைமிங் கிடையாது, இது ஸ்டூடெண்ட்ஸோட டைமிங் தான், அவங்க லேட்டாக தான் வருவாங்க. பட் இங்கே ஒரு பர்சன் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம சுகா தான், ஜேகே ஜங்குகா ஜங்குகா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா போகிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அந்த சைடு வால் சைடு வந்து திரும்பி உட்காந்துருக்காரு சேர் போட்டு. நமக்கு சுகா வந்து பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. இப்போது ஜங்குக்கா டேய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஜேகே திருப்புறாரு. பார்த்தா கிளாஸில் அவ்வளோ ஒரு கெத்தாக, அவ்வளோ ஒரு மாசாக, ஒரு மாதிரி கோல்டாக இருந்து நம்ம ஜேகே இப்போ ஒரு மாதிரி சேடாக கண் ஃபுல்லாக டியர்ஸோடு ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. நம்ம சுகா கிட்ட பார்த்துட்டு தாங்க முடியல. அவர் அப்படியே நீல் டவுன் பண்ணுறாரு. ஜேகே என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ சோகமாக இருக்க? ஜேகே என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி சுகாவை பார்க்க வைக்கிறாரு. அவர் இவ்வளோ நேரம் அவங்க தரையை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ நம்ம சுகா தான், ஜே என்னாச்சு? நான் கேட்குறேன்ல, என்னாச்சுன்னு சொல்லு. சுகா அது வந்து இங்கே பாரு ஜேகே, அதெல்லாம் முடிஞ்சது தான். இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் அதை மாற்ற முடியாது. நீ இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்கிறதுனால எல்லாம் மாறிடும்னு நினைக்கிறியா? சுகா என்னால் முடியலடா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. நான் பண்ணது தப்புனா, ரொம்ப பெரிய தப்பு.
அது எனக்கு இப்போ தானே ரியலைஸ் ஆகுது. அதை திருத்திக்கிறது கூட என் லைஃப்பில் எனக்கு ஒரு சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு சுகா. நீ பாரு ஜேகே, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே ஜேகே ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாண்டா, நம்ம சுகாவும் ஜேகேயும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்டா. சின்ன வயசில் 2 பேரும் அவ்வளோ சுட்டி, அவ்வளோ சேட்டை, அவ்வளோ வாழுத்தனம் பண்ணுற பசங்க. ஹை ஸ்கூலிங்லாம் ஒன்றா தாண்டா முடிச்சிருப்பாங்க. பட் ஹை ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி சேர்ற அந்த இது வர்றப்போ நம்ம சுகாவோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அப்ராட் போகிறதா ஒரு இது இருந்திருக்கும். ஸோ சுகாவையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போது இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்கடா. பட் காண்டாக்டில் தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு அந்த ஸ்கூலிங்லேயும் சரி, ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறமும் சரி, சுகா மட்டும்தான் அவரோட ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் மிங்கிள் ஆகி ரொம்ப ஜோவியலாக ஹாயாக ஒரு மாதிரி எதுவுமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னா அது சுகாட்ட மட்டும்தான். மீதி யார்கிட்டையுமே அவர் வந்துட்டு அவ்வளோவா பேச மாட்டார், சிரிக்க மாட்டார். அவரோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி வந்து கண்டிப்பாக அந்த கோல்டு தான். பட் சுகா கிட்ட மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அவர் அங்கே அப்ராட் போனதுக்கப்புறமும் இங்கே என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே சுகா கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுவார். நமக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஜேகேக்கு சுகா. ஓகேங்களா? இப்போ சுகா தான்டா, மச்சான் நான் தான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன், விடு, நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதாண்டா நடந்திருக்கும். அப்புறம் தான் வெளியே வந்திருப்பார். ஸோ அவர் ஏற்கனவே ஒரு மாதிரி மூடில் இருந்திருப்பார். அப்போ ஜிமின் வந்து வம்பிழுத்து இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சுருக்குன்னு பேசியிருந்திருப்பார். வேறு ஒன்றும் இல்லைடா. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ கிளாஸில் வந்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிமின் ஆஸ் யூஸ்வல் எல்லாத்தையுமே அப்படியே கல்லாச்சின்னு அப்படியே ஜாலியாக இருந்துன்னு இருக்காரு. இப்போது நம்ம ஜேகே அவரோட ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியே வர்றாரு. நம்ம டேயோட கிளாஸ்லேருந்து அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா ஆஃபீஸ் ரூம் தெரியும். நம்ம டே வந்துட்டு எப்போவுமே ஜன்னல் ஓரத்தில் அந்த பக்கத்தில் தான், விண்டோ பக்கத்தில் தான் உட்காந்துருப்பார். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது ஜேகே அங்கேருந்து வர்றது தெரியுது. நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அப்சர்வ்டாக பார்க்குறாரு ஜேகே. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். ஜேகே அங்கேருந்து இவங்க கிளாஸுக்கு தான் வராங்க. ஸோ அவர் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவர் எப்பவுமே தரையை பார்த்து ஒரு மாதிரி அப்படி தான் நடந்து வந்துட்டுருப்பார். இப்போது அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது, யாரோ எங்கேயோ நம்மளேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகவும் டக்குன்னு பார்க்குறாரு. பார்த்தா டே வந்து தெரியுது, டே வந்து ஜன்னலில் உட்காந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அப்படியே ஒரே பார்வை தான். டே அப்படியே டக்குன்னு கீழே குமிஞ்சிடுறாரு. ஐயோ, பார்த்துட்டாரா, நம்ம பார்த்துட்டாரோ அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சில் அப்படியே படுத்துறாரு. நம்ம ஜேகே அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. அவர் அப்படியே எதுவுமே காட்டிக்காமல் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸுக்குள்ளே வர்றாரு. அஸ் யூஷுவல் எல்லாருமே பவ் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து அப்படியே உட்காராரு. இப்போ நம்ம இங்கே டே தான், ஜிமினா என்னடாச்சே, அவன் வந்துட்டான், மூஞ்சில் சுடுதண்ணி ஊற்றின மாதிரியே வந்திருக்கான். இப்போ ஏதாவது சொன்னியோ பூத்துட்டோம் கண்டுபிடிச்சானோ சத்தம் நம்ம 2 பேரும். ஜிமினா என்னடா, நான் அவரை பார்த்தேனா? இப்போ ஜன்னல் வழியா? அதுக்கு பின்னாடா? அவன் என்ன பார்த்துட்டாரா? நீ பார்த்தத அவர் பார்த்துட்டாரா? ஆமாண்டா, நான் பார்த்தேன், அதை அவன் பார்த்துட்டான்டா. ஐயோ மச்சான், ஏற்கனவே சிறுசுன்னு இருப்பானே, செத்தப்போ மச்சான் பயமுறுத்தாதடா. சரி விடு, எதுவும் கண்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், பேசாமல் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. அன்றைக்கி கோல்டாக இருந்த மாதிரி இன்றைக்கி அவரால் இருக்க முடியல. காலையிலேயே வந்து நம்மகிட்ட ஒரு மாதிரி இருந்திருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டு இமோஷனோட தான் அவரும் வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருப்பார். இப்போ நம்ம டே தாண்டா, அப்பாடா மச்சான் அவன்கிட்ட எதுவுமே கேட்கலடா, இப்படி தாண்டா எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஐயே டேய், அப்படியே பச்சையாக தெரிதுடா, கண்டுபிடிச்சிட போகிறான்டா, ஏன்டா அப்படியே மனத்தை வாங்குற டேய், அப்படிலாம் பார்க்காதடா அவனை. அப்புறம் ஒன்றும் இல்லை. அவனை பார்க்கும்போது எனக்கு என்ன மச்சான் தோணுது? அவனை பார்க்கும்போது எனக்கு தெரிலடா, என்னமோ அவனுக்கு எனக்கு ஏதோ ரொம்ப வருஷம் பழக்கம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தோணுது மச்சான். நான் எவ்வளவோ பேரை பார்க்குறேன்டா, ஆனால் இவன்கிட்ட வேறு ஏதோ ஒரு ஃபீல் வருது மச்சான், எனக்கு என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜிமின் அதை அப்படியே கேட்குறாரு. கேட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம டே தான், மச்சான் என்னாச்சு, எதுக்கு இப்போ இப்படி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கான்வர்சேஷன் அங்கே அப்படியே முடியுது. ஸோ அப்படியே தானே ஸ்டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். நம்ம ஜேகே வந்துட்டு செம்மையாக சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பார். இங்கிட்ட நம்ம சுகாவை வந்து ஜிமின் போட்டு செம்மையாக அம்புத்துட்டு இருந்திருப்பார். இப்படியே தான் போயிட்டுருக்கு டேஸ்லாம். இப்போ ஒரு ஃபைன் டே நம்ம சுகா கிளாஸ் எடுத்துகிட்ருக்காருடா. நம்ம ஜிமின் ஆஸ் யூஷுவல் நம்ம சுகாவை அப்படியே சைட் அடிச்சுன்னு இருக்கேன். மச்சான் டே, ஏன் ஆளை பாரு, இப்போ இவ்வளோ அழகாக இருக்கான், பட் அப்படியே ஹாட்டாக செம்மையாக இருக்கான்லடா.
இப்படியே நீ சைட் அடிச்சிட்டே இரு, என்னைக்கே அவன் அடிக்க போகிறானோ தெரில. மச்சான் அடிக்கிற கை தாண்டா அன்னைக்கும், அவன் இன்னைக்கு என்ன அடிக்கிறானோ அன்றைக்கி என்ன அனுப்பிச்சுப்பான்னு அர்த்தம் மச்சான். ஐய என்ன மச்சான் வர வர கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லவ் வந்துச்சுல்ல, எனக்கு கிரிஞ்செல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மச்சான். அது சரி, லவ்வே ஒரு கிரிஞ்சு மாதிரி தானே. ஆமாம் மச்சான், என் ஆளை அப்படியே பார்க்கும்போது எனக்கு அப்படியே உள்ளேருந்து என்னமோ வருதுடா. என்னடா வருது? வந்துச்சுன்னா போயிடுறா, இங்கேயே போயிடாது, அசிங்கமாக போயிடும். மச்சான் இப்படி தான் சொன்னேன், நானும் ஒரு ஹீரோ தான், காமெடியாகவே போடாதீங்க என்ன. சரி சரி சொல்லு சொல்லு சொல்லு. அது ஒரு கவிதை 2 லைன் வருது, சொல்லவா? சொல்லி தொலையும், சொல்ல தேவையில்லைன்னு சொன்னால் விடவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜெமீன் தாண்டா மச்சான், அவன் மூக்க போகிறேன்டா, அப்படியே இந்த மேம்பாலம் வளைவு மாதிரியே இருக்குல்ல. பட் அது கிடையாது, அந்த முந்திரி இருக்குல்ல, முந்திரி அந்த கேக்கு மச்சான். என் ஆள் மூக்கு ஒரு முந்திரி கேக்கு மச்சான். அப்புறம் அந்த கண்ணம் இருக்குல்ல, கண்ணம் அப்படியே நல்லா ஊற்றி வச்ச பலூன் மாதிரி, அது கண்ணுமே இல்லை மச்சான், வெள்ளி கிண்ணடா டே, வெள்ளி கிண்ணம். அப்புறம் அந்த இரு என்ன மச்சான், ஒரே ஒரு நிமிஷம் இரு. நீ சொன்னதுக்கு பேர் கவிதையா மச்சான்? ஆமாம் மச்சான், எனக்கு உள்ளேருந்து அப்படியே பொங்குச்சா என் ஆளை பார்த்தோன்னே, அதான் ஒப்பிச்சிட்டேன். என்ன மேட்ரு? இல்லை, இதை நான் எங்கள் விஜய் அண்ணன் சாங்கில் கேட்டிருக்கேனே. விஜய் என்ன சாங்கா? என்ன சாங்கு? மேம்பாலம் வளைவு போல உள்ளதடி மூக்கு இல்லை முந்திரி கேக்கு, உதி வச்ச பலூன் போல உள்ளதடி கண்ணம் இல்லை வெள்ளி கிண்ணம். அதான மச்சான்? என் கவிதையை இப்போ பாட்டாலாம் எழுதுனாங்க, அது மட்டும் மச்சான். போகிற போக்கில் கவிதையெல்லாம் நோட் எழுதி வச்சுட்டு அப்படி இப்போ கசக்கி போட்டு போயிடுவேனா, அதை எவனா எடுத்து படித்து பாட்டாக எழுதிட்டான் போல இருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. ஓ வெக்கமே இல்லை துப்புனா துடைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே யூங்கியோட கிளாஸ் வந்து முடியுதுடா. முடிஞ்சோட எல்லோரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ அவரோட பீரியட் லாஸ்ட் பீரியடு, எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம யூங்கி வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த நோட்ஸு பென் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. இப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே இங்கேருந்து குதிச்சு போயிட்டு யூங்கி முன்னாடி வந்து அப்படியே நிற்கிறாரு. ஏய் ஜிமின், அறிவில்லை உனக்கு? என்ன பண்ணிகிட்ருக்க? சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லோரும் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம தனியாக பேசலாம். ஏய் என்ன விளாட்றியா? உனக்கு எனக்கும் பேச எதுவும் இல்லை, தள்ளு, நான் போகணும். சார் இருங்க சார், எவ்வளோ பெரிய கெத்து மாதிரி இருக்கீங்க, இப்படி என்ன பார்த்து பயப்படுறீங்களா? அசிங்கமா இல்லை? ஏய் நான் உன்னோட ப்ரொஃபஸர், என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? சார் ஒரு 5 நிமிஷம் இருங்க. போங்கடா, கிளம்புடாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிபின் எல்லாரையும் எப்படியும் அனுப்பி விடுறாரு. நம்ம டே வந்துட்டு நீ நடத்து மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியே போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா, மச்சான் யூங்கி சார், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணுமே. என்ன சொல்ல போகிற? சீக்கிரமாக சொல்லு, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். சார் இருங்க சார், டைமே கொடுக்காம கிளம்புனா என்ன தான் அப்படி பண்ண போகிறீங்க? எனக்கு வேலை இருக்குது ஜெமன், என்ன சொல்ல போகிற அதை மட்டும் சொல்லு. சார் தங்களுக்காக நான் ஒரு கவிதை கூற வந்துள்ளேன், நீங்கள் கேட்பீர்களா? கவிதையா? நீயா? எனக்கா? அப்புறம் நான் ஊரில் உள்ளவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சொன்னது கேளுங்க சார். சரி சொல்லு என்ன கவிதை எழுதிட்டு வந்திருக்க? சொல்லு. எனக்காகவா? ஆமாம் சார், உங்களுக்காக தான். சரி சொல்லு. காதல் எனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன், ஸ்டூடெண்ட்டு நான். அதாவது காதல் எனும் தேர்வு எழுதி காத்திருந்த ஸ்டூடெண்ட்டு நான். அதுக்கு ரிசல்ட்டு வருமா? சே எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ. ஓ கவிதை முடிஞ்சிச்சா? நீங்கள் சொல்கிற பதில் தான் சார் இருக்கு. என் கவிதை முடிஞ்சிச்சா இதோட, இல்லை தொடர்தா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஆர் நோ. இதுக்கு நான் கவிதையிலே உனக்கு எஸ் ஆர் நோ சொல்லலாமா ஜிமன்? சார் கண்டிப்பாக உங்களுக்கு கவிதைலாம் தெரியுமா? சொல்லுங்கள். இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஜிகில் ஆகுறாரு. குச்சியை கையில் எடுத்து அடிக்க ஆள் தேடிக்கொண்டு காத்திருக்கும் ப்ரொஃபஸர் நான். அடிவாங்க, சம்மதமோ? சே எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ.
ஆத்தி சார் உங்களுக்கு இந்த பாட்டு தெரியாதா? காலெல்லாம் கேட்டேன், டோலி 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 டோலி. அப்போ அந்த பாட்டெல்லாம் அடிச்சு உங்கள்ட்ட பாடி எங்களை வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வீட்டுக்கு டைம் ஆச்சு, ஆத்தா வீட்டில் வையும், நான் லேட்டாக போனேன்னா நான் கிளம்புறேன் பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே குட்டு குட்டுன்னு ஓடிடுறாரு. அப்போ நம்ம யோகிதான் என்ன பண்ணாலும் க்யூட்டாக இருக்கானே, என்ன பண்ணுறான், என்னமோ பண்ணுறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேக் ஹெட்டை ரக் பண்ணிவிட்டு அவரும் அப்படியே இங்கேருந்து போராடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே தாண்டா நம்ம ஜிமின் தான் நேற்று நடந்த எல்லாத்தையுமே அப்படியே டேக்கிட்ட சொல்கிறாரு. செம்மையாக சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் மச்சான் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிச்சு கேட்டுட்ருக்காரு. அப்போது இவங்க ஒரு காரிடோர் அந்த மாதிரி சைடில் நின்றுட்டா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பர்சன் வந்துட்டு டேக்கிட்ட வர்றாங்க. டே ஃபெலிக்ஸ், என்ன என்ன விஷயம்? திடீர்னு என்கிட்டலாம் பேச வந்திருக்கேன். என்கிட்டலாம் நீ பேச மாட்டியே, என்னாச்சு? டே நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்ல போகிற ஃபெலிக்ஸ்? அது வந்துட்டு நீ என்னை தப்பாக மட்டும் நினச்சிடாத. ஹேய், எதுக்கு நான் ஒன்று தப்பாக நினைக்க போகிறேன்? என்ன விஷயம் சொல்லு. டே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீட் ஒன் பண்ணிட்டு ஒரு ரோஸை நீட்டு வரோம். இப்போது டேக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகுது. ஸோ அவர் அப்படியே வியோலன்ஸ் சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு நம்ம ஃபெலிக்ஸை. நம்ம ஜிமினும் இதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு செம்ம கோபம் வருது. இது அந்த ஹோல் காலேஜுமே பார்த்துட்ருக்குடா நம்ம ஃபெலிக்ஸ் வந்து டேக்கு ப்ரப்போஸ் பண்ணுறத. நம்ம ஜிமின் தான் அப்படியே குனிஞ்சு அவன் சட்டையை காலரை பிடிச்சி அப்படியே தூக்குனா அந்த சைடு ஒரு ஹேண்ட் வந்து அதே மாதிரி அவனோட காலரை பிடிச்சி அப்படியே தூக்குது. நம்ம ஜிமின் அப்படியே ஸ்லாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பக்கம் வந்து செம்ம சவுண்டாக அவ்வளோ பேருக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்லாப் சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம ஜிமினுக்கும் டேக்கி எதுவுமே புரியல. டக்குன்னு 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லைடா, சுகா தான் வந்து அந்த பையனை போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்காரு. இதை பார்த்துட்டு ஜிமினுக்கும் டேக்கி எதுவுமே புரியல. அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஃபேஸோடய பார்த்துட்ருக்காங்க. எதுக்கு இவர் இப்படி அடிச்சிட்ருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே தான் சார் 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 என்ன ஆச்சு சார், எதுக்கு சார் அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படியே விலைக்கு விட்றாரு 2 பேர்த்தையும். ஸோ ஃபெலிக்ஸ் வாயிலே குத்திட்டு போகிறாரு. ஸோ ஃபெலிக்ஸுக்கு வாய் ஃபுல்லாக அவ்வளோ பிளட் இருக்குது. இந்த காலேஜில் எவ்வளோ பசங்க இருக்காங்க, எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, அது எப்போ தேடி வந்து இவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற நீ, உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படி சொல்லிட்டு செம்மையாக வாய் மேலேயே குத்துவாராம். இப்போ நம்ம டே தான் சார் 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 எது சார் உங்களுக்கு பிரச்சனை, விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ள விட்டுறாரு சுகாவை. ஸோ சுகா வந்துட்டு அப்படியே அங்கிட்டு போயிடுறாரு. நம்ம ஜிமினுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே போடல, ஏன்னா நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே தான் சார் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா அதை நான் ரிஜெக்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணுறதும் என்னோட பிரச்சனை. எதுக்கு சார் நீங்கள் வந்து அவரை போட்டு அப்படியே அடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நம்ம டே கோவமாக கேட்குறாரு சுகா கிட்ட. இப்போ நம்ம சுகா அப்படியே டே பக்கத்தில் வர்றாரு. இங்கே பாரு டே, உன் லைஃப்பில் இந்த மாதிரி 1000 இல்லை 2000 பாசிங் க்ளவுட்ஸ் கூட வரும். வந்து லவ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு வரும். பட் அதெல்லாம் ஒன்று கிடையாது, உனக்கானது கிடையாது. உனக்குன்னு உன்னை தேடி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இந்த பாசிங் க்ளவுட்லாம் நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணாத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம், இட்ஸ் ஜஸ்ட் பாசிங் க்ளவுட்ஸ், நாட் யோர்ஸ். ஓகே, ஜஸ்ட் வெயிட். உனக்கானது ஒன்று வந்து சேரும். அது வரைக்கும் நீ இந்த மாதிரி எதையுமே காணிக்கக்கூடாது. இந்த ஹோல் காலேஜுக்கும் சொல்கிறேன், டேக்கு இனிமேல் எவனும் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது. அவனை நிம்மந்து கூட பார்க்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே செம்ம சேவேஜாக மாசம் டைலாக் பேசிட்டு போகிறாரு. நம்ம ஜிமினுக்கும் இதெல்லாம் ஒன்றுமே புரியல, இவன் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக இதெல்லாம் ஜிமின் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைலாகு. ஸோ இதை வந்துட்டு நம்ம யூங்கி சொல்லவும் அவருக்கு ஒன்றுமே புரியல, யூங்கிக்கு என்ன சம்மந்தம் இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டே வந்துட்டு எதுவுமே புரியாமல் ஒரு பாட்டு கிளாஸில் கன்ஃபியூஷனோடய போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் வேகமாக போகிறாரு யூங்கி பின்னாடியே. போயிட்டு அவரோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. யூங்கி என்ன யூங்கி, நான் உனக்கு யார்? உன்னோட ப்ரொஃபஸர்னா மரியாதை கொடுத்து பேசு. என்ன யூங்கி, நான் உனக்கு யார்? யூங்கின்னு பேர் சொல்லி கூப்பிட்றேன், நான் உன்னோட ப்ரொஃபஸர். ஒரு நிமிஷம் அமைதியாரு. இப்போ எதுக்கு நீ இந்த பையனை போட்டு அடித்தேன்? அதான் சொன்னேன்ல, டேக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது. வந்து அவனை தேடி கண்டிப்பாக வரும். யூங்கி யாருன்னா புரியல. நீ யாருன்னு கேட்டேன் யூங்கி. ஜேகேவோட ஃப்ரெண்டா நீ? ஆமாம். என்ன, உனக்கு தெரிஞ்ச எல்லாம் எனக்கும் தெரியும். என்ன சொல்கிற? எல்லாம் தெரியுமா உனக்கு? ஆமாம், எல்லாம் தெரியும். நான் எதுக்காக அப்ராட்லேருந்து இந்த போன காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேனே.
எல்லாம் என் மச்சானுக்காக தான், சரியா? அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்படி? என்ன வேணாலும் பண்ணுவேன். அவன் சந்தோஷமாக இருக்கணும். ஏச்சி வாய மூடு. என்ன என்ன அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், சந்தோஷமாக இருக்கணும். அதை எப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன என்ன உனக்கு தெரியும்ல, எல்லாமே தெரியுமா உனக்கு? இங்கே பாரு ஜிமன், எனக்கு எல்லாமே தெரியும். இல்லை சுகா, எல்லாமே தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். அதான் சொல்கிறேல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். ஓ, எல்லாமே தெரியும்ல, தெரிஞ்சும் வந்து நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. அவன் என் ஃப்ரெண்டு, அவன் என்னோடய ஃப்ரெண்டு. அப்புறம் அப்போ அவன் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், பட் இப்போது அவன் எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியாது. அப்போ இருந்த ஜெய்கே மட்டும்தான் உனக்கு தெரியும். இப்போ இருக்க ஜெய்கே யாருன்னு எனக்கு தான் தெரியும். அவன் எப்படி இருக்கான், ஒவ்வொரு நாளும் எப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான், ஒவ்வொரு நாள் எவ்வளோ கஷ்டப்படுறான், எல்லாம் எனக்கு தெரியும் ஜெமன், எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? இப்போ உன் ஃப்ரெண்டு மாறிட்டானா? உன் ஃப்ரெண்டு பழைய மாதிரி இல்லை, அதானே சொல்ல வர்ற? இங்கே பாரு ஜெமன், நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, என் ஜெய்கே முன்ன மாதிரி இப்போது இல்லை. அவன் கொஞ்சம் ரொம்பவே மாறிட்டான். அவன் இப்போ எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? உனக்கெலாம் சொன்னால் புரியாது. ஏன்னா அவன் என்னோடய ஃப்ரெண்ட், இவன் உன்னோட ஃப்ரெண்ட். நான் ஒத்துக்கிறேன், உன் ஃப்ரெண்ட் பக்கம் நியாயம் இருக்குது. பட் என் ஃப்ரெண்டு பக்கம் இருக்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்ல. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் சுக்கா. இதுக்கப்புறம் அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. உடஞ்சி போன கண்ணாடியை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. ட்ரை பண்ணாத, அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே கோவமாக கிளம்பி வந்துடுறாரு. நம்ம சுகா அப்படியே ஜிமினை பார்த்துட்டு நிற்கிறாரு. ஸோ அவரும் அப்படியே போயிடுறாரு. இங்கே நடந்த விஷயம் எதுவுமே ஜேகேக்கு தெரியாதுடா. இப்போ நம்ம கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம டீ ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காரு. என்ன தான் என் லைஃப்பில் நடக்குது எனக்கு தெரியாமல். இவர் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு? ஆக்சுவலாக இவர் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஏன் லைஃப்பில் எதுக்கு இவர் இன்டர்ஃபியர் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு எதுவுமே புரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் வராரு. டே என்னாச்சு, எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? ஜிமினா, இப்போ அவர் என்ன பண்ணார்? இதுக்கு ஃபெலிக்ஸை போட்டு அப்படி அடித்தார், அதுவும் எல்லோரும் முன்னாடி எதுக்கு இப்படி சொன்னார்? எனக்கு எதுவுமே புரியலை ஜிமினா. தலையெல்லாம் வலிக்குதுடா. ஈவன் நான் இதுக்கு முன்னாடி அந்த யூங்கி சார் நான் பார்த்ததே இல்லைடா. ஆனால் எதுக்குடா எனக்கு தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே தலையில் கையை வைக்கிறாரு. ஸோ நம்ம ஜிமின் இப்போது அப்படியே அவர் கையை எடுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜிமின் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம டேயை. டே இங்கே பாரு ஒன்றுமே கிடையாது, நீ எதுவுமே யோசிக்காதப்பா, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேட் பண்ணி கொடுத்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டேக்கு சுத்தமாக முடியல, அவனுக்கு ரொம்ப பயங்கரமாக தலை வலிக்குது. இப்போ நம்ம ஜிமின், இங்கே பாரு டே இங்கே பாரு, ஒன்றுமே இல்லை, எதுக்கு இப்போ சின்ன பிள்ளை மாதிரி? அவர் வேறு எதுக்கும் பண்ணலடா, உன்னோட சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்காரு. நான் இப்போ தான் அவர்கிட்ட போய் கேட்டு வந்தேன், ஃபெலிக்ஸ் எவ்வளோ நல்ல பையன் இல்லையா, ஸோ உன்னோட சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்காரு, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுட்டு, நீ எதுவுமே யோசிக்காத, அப்படி அமைதியார் டீ. இப்போ நம்ம டீ இப்படியே டைட்டாக கண் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஜங்குகா ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு என் லைஃப்பில் வந்து நான் அப்படியே டார்ச்சர் பண்ணுற? எனக்கு ஒன்று பிடிக்கல, ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும்டா ஜங்குகா. நீ என்னோட ப்ரொஃபஸராக இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும். ஜங்குகா பிடிக்காதா? என்ன உனக்கு பிடிக்காதா ஜங்குகா? டே என்ன ஜிமினா, என்னடாச்சு ஜிமினா? எனக்கு தலை வலிக்குது அப்படி சொல்லிட்டு டேக்கு வந்து என்னென்னமோ தோணுது. ஒரு பாஸ்டில் வந்து ஏதோ நடந்த மாதிரி என்னென்னமோ தோணுது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த சீன் அப்படியே கட் பண்ணிக்கலாம்டா. இப்போ ஒரு 2-3 டேஸ் கழித்து பார்த்தோன்னா நம்ம யூங்கி தாண்டா காட்டுறாங்க. நம்ம ஜிமின் வந்து அந்த இதுக்கப்புறம் வந்து பேசிருக்கவே மாட்டார் நம்ம யூங்கிக்கிட்ட. அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு இதுவாக வாழத்தனை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பையன் வந்து திடீர்னு வந்து நம்மக்கிட்ட எதுவுமே பேசலாம், நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ யூங்கிக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, எதுக்கு நம்ம மட்டும் பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஒரு ஃபைன் டே நம்ம யூங்கி அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது ஜிமின் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறத வந்து அவர் பார்த்துறாரு. ஸோ இவரும் வேகமாக போகிறாரு பின்னாடியே. ஸோ பின்னாடியே போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் டோரை வந்து அப்படியே லாக் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் வந்துட்டு உள்ள ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ நம்ம ஜிமின் வந்து பார்த்துட்டு, சார் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்போ டோர் லாக் பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
சரி என்ன பேச போகிறீங்க? நான் வந்துட்டு பேசணும் ஜெமினா, உங்ககிட்ட பேசணும். சரி என்ன பேச போகிறீங்க? இதை வந்து வெளியே போய் பேசலாம். யாராவது இதை பார்த்தா ஏதாவது தப்பாக நினைப்பாங்களா? என்ன தப்பாக நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? சார் இப்போ எதுக்கு இப்படி வந்து ஆட்டிடியூட் மாதிரி என்கிட்ட காட்டிகிட்ருக்கீங்க? இந்த ஆட்டிடியூட் மாதிரிலாம் காட்டாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி நான் கிடையாது. நான் ரொம்ப ஜாலியான பர்சன், நல்ல காமெடி பீஸ் எல்லாம் பண்ணுவேன். பட் எனக்கும் கோவம் வரும். ஓகேவா? இதோ பாரா, வார்த்தை கொஞ்சம் கோவம்லாம் வருமா? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாது. சைலண்ட்டாக இருந்தால் சைலண்ட்டாக மட்டும்தான் இருப்பாங்களாம். எனக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டும் தட்டி எழுப்பிடாதீங்க. அவ்வளோதான். ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கேன், தயவு செஞ்சு போயிடுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஓஹோ, வார்த்தை கொஞ்சம் கோவத்தை பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட கையை அப்படியே மேலே அப்படியே பின் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு வாலோடு அப்படியே சேர்த்து பின் பண்ணுறாரு நம்ம ஜிமினை. சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? விடுங்க என்ன. ஏய் இங்கே பாரு, ஜேகே பற்றி இங்கே பேசாத. உன் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட் 2 பேரையுமே இப்போதைக்கு மறந்துடு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் இங்கே பேசு. டேயோட ஃப்ரெண்டாக என்கிட்ட பேசாத. ஜிமினா என்கிட்ட பேசு. என்ன சொல்ல வரீங்க? ஏய் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா. சாரா நான் பார்த்த ஃபர்ஸ்ட் நாளே நான் ஃப்ளோட் பண்ண பையன் தான் நீ. இப்போ என்ன சார்ன்னு சொல்கிறேன்? அப்போது இவங்களுக்கு என்ன ஜிமினா பிடிச்சிருக்கு அப்படி தானே? அதைத்தானே இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஓஹோ, அப்போது நம்ம இனிமேல் லவ்வர்ஸா? அஃப்கோர்ஸ். ஸோ ஜிமின் லவ் சொல்ல மாட்டியா? என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டியான்னு கேட்டேன். அதான் என்ன சொல்லணும்? நான் சொன்னேன்ல, நீயும் சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? ஏய் ப்ளீஸ் ஒரே தடவை சொல்லு ப்ளீஸ். ஆஹா, எவ்வளோ பெரிய சேவேஜ் ப்ரொஃபஸர் என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. நல்லா இருக்கே. ஏய் நான் சேவேஜ் தான், என்ன எல்லாருமே சேவேஜ் தான் பார்ப்பாங்க. நானும் சேவேஜ் மாதிரி தான் நடந்துப்பேன். பட் உங்ககிட்ட கிடையாது. உங்ககிட்ட நான் நீங்கள் அப்படி சொல்லுவே பூனைக்குட்டி அது மாதிரி தான் இருப்பேன். சொல்ல ப்ளீஸ். இரு உனக்கு இது செட்டே ஆகலை தெரியுமா? நீ சேவேஜாக இருக்கலாம், அதுதான் நல்லா இருக்கு. சரி பரவாயில்ல. அப்போ நான் கோல்டாக கேட்டால் சொல்லுவியா? இல்லை வேணாம், நான் சொல்கிறேன். சொல்லு. யுங்கி ஐ லவ் யூ. ஏய் ஜெமினா அப்படியே சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே ஜெமினா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜெமினா அப்படியே யூங்கியை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் ஒரு க்யூட்டான லவ் மெமரி அண்ட் லவ் மூமெண்ட்ஸ் இங்கே க்ரியேட் ஆகுது. இப்போ அடுத்து வர்ற டேஸ் எல்லாமே இவங்க 2 பேத்துக்கும் அவ்வளோ சூப்பராக வந்து இதாகுது. இவங்க அப்படியே கிளாஸுக்கு வந்தால் நம்மளால் அப்படியே ஜிமினை பார்க்குறதுன்னா, ஜிமின் அப்படியே இங்கே சைடு இருக்கிறதுன்னா அப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கோம். நம்ம இடையில அப்படியே வந்து கலாய்ப்பு போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு அவங்களோட லைஃபு. ஸோ இப்படியே தான் அவங்களோட லைஃப்லாம் போயிட்டுருக்கு. அடிக்கடி நம்ம வந்துட்டு அப்படியே ஜேகே சைட் அடிக்கிறது அப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கோம். இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம டேயும் ஜிமினும் வந்து உட்காந்துருக்காங்க கிளாஸ் ரூமில். இப்போது டேக்கு ஒரு கால் வருதுடா. ஸோ அந்த கால் அட்டன் பண்ணால் டேயோட ஐஸ் எல்லாம் அப்படியே வைடன் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் வியர்ட் பண்ணி கேட்டுட்ருக்காரு. மா என்னம்மா சொல்கிறீங்க? மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த பக்கம் பேசுகிறவங்க வந்துட்டு அப்படியே சொல்கிறாங்க, இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் தப்பா சேர்த்துருக்கோம், வேகமாக வாப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட அம்மா அந்த பக்கம் அழுதுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அழாதீங்க, காலை கட் பண்ணுங்க, நான் உடனே வரேம்மா, அழாதீங்கம்மா, அம்மா தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஒரு மாதிரி பேனிக் ஆகுறாரு. ஸோ காலை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினை பார்க்குறாரு. நம்ம மச்சான் என்னடா ஆச்சு மச்சான்? அப்பாவுக்கு என்னாச்சு மச்சான்? அப்பாவுக்கு புல்லட் பட்டுருச்சான்டா. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா, என்னை உடனே வர சொல்கிறாங்கடா. உன்னோட பைக்கு இருந்தால் கூடவே. மச்சான் பைக்கா? இல்லைடா, பைக் நான் உனக்கு தரமாட்டேன்.
ஹே என்னடா இவ்வளோ பெரிய அர்ஜென்ட்டான சுச்சுவேஷனில் கேட்குறேன் கொடுக்க மாட்டியா? இல்லை மச்சான், எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் நான் உனக்கு பைக் தர மாட்டேன்டா. ஜிமின் விளாட்றதுக்கு நேரம் இல்லை, ப்ளீஸ் கொடு. இல்லை நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, நீ டாக்ஸி பிடிச்சி போ, இல்லாட்டி பஸ்ஸில் போ, நான் உனக்கு தரமாட்டேன் பைக்கு. நீலாம் ஒரு ஃப்ரெண்டாச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே திட்டிட்டு போகிறாரு. இப்போ நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட்டில் அப்படியே படப்படன்னு அடிச்சிக்குது. இப்போ நம்ம டே அப்படியே போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது பஸ் வருமா அப்படின்னா டாக்ஸி பிடிச்சாது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் கால் பண்ணி இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ நம்ம இவங்க அப்படியே ஜேகே கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொன்னோன்னா நம்ம ஜேகே வேகமாக போயிட்டு கார் எடுக்கிறாரு. கார் எடுத்துகிட்டு போயிட்டு டே முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாரு. ஏய் டே, சார் என்ன பண்ணுறீங்க? இல்லை சார் நான் ஹாஸ்பிட்டல் போகணும். ஓகே நானும் அந்த வழியாக தான் போகிறேன், வா நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார் பரவாயில்ல, இல்லை பரவாயில்ல வா நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஏறி உட்காராரு. ஸோ டேக்கு வந்து ஹார்ட் ஒரு மாதிரி படன்னு அடிக்குது. அவருக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். அவருக்கு தலை ரொம்ப வலிக்குது. அவருக்கு ஏதோ ஒரு மெமரி வந்து ஞாபகம் வர்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. ஸோ ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுது. நம்ம ஜேக்கு இதெல்லாம் பார்க்குறாரு. ஹே டே என்னாச்சு? ஏசி ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன், எதுக்கு உனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது? சார் எனக்கு தெரில சார், எனக்கு தலை வலிக்குது. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப தலைவலி தாங்க முடியாமல் கத்துறாரு. ஜங்குக்கா அப்படின்னு கத்துறாரு. நம்ம ஜேகே அப்படியே வயசு வேர்டுன்னு போட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு டேயை. ஸோ அவர் இந்த பார்த்த கேப்பில் அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அதில் அப்படியே கொண்டே ஒரு வண்டி வருது, அதில் அப்படியே விட்டுடுறாரு. ஸோ 2 பேருக்கும் கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அப்போது நம்ம ஜேகே ஆல்ரெடி சீட் பெல்ட் வியர் பண்ணியிருப்பாரா. ஸோ அவருக்கு எந்த பெரிய அடியும் கிடையாது. பட் நம்ம டேக்கு தலையில் ஃபுல்லாக அவ்வளோ ரத்தம் இருக்குது. நம்ம ஜேகேக்கு இதை பார்த்தோன்னா சுத்தமாக முடியல. டே 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 ஏந்திரி டே டே ஏந்திரி டே, நான் உன் லைஃப்பில் வந்து மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் டே டே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு போடுறாரு. ஓகேடா, நான் இந்த பார்ட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதை ஒரு 2 ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேடா, இந்த கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ்டா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கதை எப்படி இருந்துச்சு, என்னோடய நரேஷன் எப்படி இருந்துச்சு, என்னோடய வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சு, ப்ளீஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். Okay, bye. Ami, saranghe.